அன்பான மக்களே, நம்மளோட லட்சுமி பிரியா வந்து சூப்பராக வந்து ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அழகாக சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அழகாக வந்து நடந்து போயிட்டு அழகாக வந்து சூப்பராக வந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. அவ்வளோ இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சூப்பராக வந்து அழகாக பேசுகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அழகான ஒரு ஸ்டோரி மாதிரி அவங்க வந்து அழகாக சொன்னாங்க. அதை பார்க்கும்போது பயங்கர நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட காஸ்டியூம் வந்து செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி காஸ்டியூம் வந்து சூப்பராக வந்து இவங்களுக்கு இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். லட்சுமி பிரியா கிட்ட இருந்து என்னடா ஒரு அப்டேட் கூட வரலையே, என்னடா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சூப்பராக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக வந்து ஒரு ஒரு விஷயத்த அவங்க ஒரு விளம்பரத்தில் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே. சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்னை லட்சுமி பிரியா கிட்ட வந்து நான் ரசிக்கிற விஷயமே. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அதை வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து நிறைய விளம்பரத்தில் அவங்க நடிக்கிறப்ப நம்ம வந்து நிறையவே பார்த்துருக்கோம் இல்லையா. அது மாதிரி தான் இப்போயுமே வந்து சூப்பராக வந்து பேசியிருக்காங்க. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்றத நம்மளை சொல்ல வரோம். அவ்வளோ அழகாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி செமையாக வந்து அதை நடந்து போய்கிட்டே வந்து அழகாக வந்து சொன்னாங்க. அவ்வளோ அழகான ஒரு விஷயம்.